ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சுருதிங்கிற ஒரு நீதிபதி 24 வயசில் நீதிபதியாக வராங்க. அதுவும் பஞ்சாபில் ஜலந்தரில் மாவட்டத்தில் தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காரை விட்டு இறங்கி வருகிறார்கள். அங்கே கூட இருக்கக்கூடிய சக வக்கீல்கள் அழைத்து செல்கிறார்கள். அங்கே அனைவரும் விலக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய சைக்கிளில் கேனில் டீ விற்கக்கூடிய டீ கடைக்காரர்கள் பேசி கொண்டிருப்பார். என்ன மேடம் நீங்கள் ஏன் இவர்கிட்ட பேசிக்கிறீங்க டீ கடைக்காரர்கிட்ட? இன்றைக்கு நான் உங்களுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் இந்த நீதிபதி பதவியை கொடுத்தது என் தந்தைதான் என்கிறார். இப்போது நீதிபதி ஆகிவிட்டதால் அவர் தந்தை கலெக்டராக ஆகிவிடுவார். இல்லையே, அதே டீ கடைக்காரர் தான், நாளைக்கும் அவர் டீ கடைக்காரர் தான். ஆனால் நேற்று வரையில் அவரிடம் பேசியவர்கள், யோ டீ பொடியா, யோ கடனை நாளைக்கு வச்சுக்கியா, இப்படி ஒற்றை சொல்லாக பேசி அவரிடம் பேசக்கூடியவர்கள் அடுத்து இவர் மகள் நீதிபதியாக ஆகிவிட்டால் என்றதற்காக அவரிடம் எப்படி பேசுவாங்க? ஏங்க இந்த கேஸ் ஏதோ பெண்டிங்கில் ஏதோ சொல்லுங்களேன், இந்த மாதிரி. இப்போது இன்று இதற்கப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வேறாக இருக்கும். அன்பன்பர்களே, யாரால் என்பதென்றால் தன்னுடைய மகள் உயர்ந்த பதவிக்கு அடைந்த போது தன் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவமான இந்த சமூகம் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற கதையாக சொல்லி இது நடந்த விஷயத்தை சொல்லி நிறைவுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.